வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இர்ரெடியூவபிள் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு கம்பெனி இஷ்யூ பண்றதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஷேர் இருக்கு. ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அனதர் ஒன் இஸ் ஈக்விட்டி ஷேர். ஓகேவா? சோ இதுல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சோ இந்த கம்பெனில ஏர்ன் பண்றாங்க தெரியுமா, அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற டிவிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ஸ்ட் டிவிடெண்ட் இருக்கும். அது 8% இருக்கலாம், இல்ல 10% இருக்கலாம். சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல, சோ அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதுல இருந்து எக்ஸஸா கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் இவங்களுக்கு கொடுக்குற டிவிடெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல இருந்து கொடுப்பாங்க. சோ இதுக்கு வந்து என்னன்னா டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சோ அண்ட் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ல டூ டைப்ஸ் ஆஃப் ஷேர் இருக்கு. ஒன்னு வந்து redeemable preference share capital, another one வந்து irredeemable preference share capital. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா irredeemable preference share capital பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த irredeemable preference share capital அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வந்து இர்ரெடியூவபிளா ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுச்சு அப்படின்னா அதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ஷேரை வந்துட்டு இந்த கம்பெனி எண்டு வரைக்கும், அந்த கம்பெனி எப்போ வைண்ட் அப் பண்றாங்களோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களோட கேபிட்டலை ரீபே பண்ண மாட்டாங்க. சோ அதுதான் இர்ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அது எந்த டைம் வேணாலும் இருக்கலாம். எப்போ வந்து அவங்கள வந்து அவங்க ஷேரை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி வைண்ட் அப் பண்ற ஸ்டேஜ் தான். சோ இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, irredeemable share are meant to be held until the company dissolve at the some future date. எப்போ வந்து அதை க்ளோஸ் பண்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கான அமௌண்ட்டை ரீபே பண்ணுவாங்க. சோ அதுக்கு இடையில அந்த ஷேர் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால யாருக்கும் ரீசேலும் பண்ண முடியாது. சோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் redeemable preference share capital அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KP equal to dividend divided net proceeds into 100. சோ Kன்றது காஸ்ட், Pன்றது preference share capital. அது வந்து நம்ம ஷார்ட்டா இங்க போட்டிருக்கோம். ஓகே. சோ நெட் ப்ரொசீட்ஸ் இருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? சோ நம்ம இதுக்கு ரிலேட்டடான ஒரு சம் பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சோ அதை பார்த்து சோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு இந்த சம் புரியும். So Money Limited has issued 6,008% preference share of ₹100 each. The flotation cost are ₹10,000. Compute the cost of preference share capital if the shares are issued at par at a premium of 10% and at a discount of 10%. So இந்த மணி லிமிடெட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா 6,000 நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ₹100. சோ அவங்க ஷேருக்கு வந்து எவ்வளவு வந்துட்டு பெர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 8% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து இந்த ஷேரை இஷ்யூ பண்ணும்போது ஆன செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் 10,000. அதுதான் இங்க என்னன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். இதுல 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. பாருக்கு இஷ்யூ பண்ணா என்ன, பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணா என்ன, டிஸ்கவுண்ட்க்கு இஷ்யூ பண்ணா என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எப்படி இருக்கும்ன்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூ அட் பாருக்கு பார்க்கலாம். சோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா டிவிடெண்ட் டிவைடட் நெட் ப்ரோசீட்ஸ் இன்டு 100. சோ டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஷேர் இன்டு ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர். சோ நம்பர் ஆஃப் ஷேர் எத்தனை இருக்கு, 6,000 ஷேர் இன்டு ₹100. ஒரு ஷேருக்கான ரேட் என்னன்னா 100. சோ மல்டிபிள் பண்ணோம்னா மொத்தம் 6 lakh. இந்த 6 lakhல அவங்களுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 8% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சோ அப்போ பார்த்தோம்னா 48,000 தான் டிவிடெண்ட். சோ இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 10,000. சோ நம்ம இங்க வந்து நெட் ப்ரோசீட்ஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ நெட்
நெட் ப்ரோசீட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த இஷ்யூ பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து 6000 ஷேரை இஷ்யூ பண்ணிருக்கு. ஒரு ஷேருக்கான ரேட் என்னன்னா 100. ஸோ இஷ்யூ அட் பார்ன்றது அதே ஃபேஸ் வேல்யூக்கு தான் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, இந்த 100 ருபீஸ்க்கு தான். அப்ப இஷ்யூ பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6000 into 100 போட்டோம்னா இங்க 6 lakh. ஓகேவா, அதுதான் இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் என்னன்னா இந்த 10,000. ஸோ மைனஸ் பண்ணோம்னா மொத்தம் 5,90,000. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் 48,000 டிவைடட் 5,90,000 நெட் ப்ரோசீட்ஸ் இன்டு 100 போட்டோம்னா 8.14% தான் இஷ்யூ அட் பாருக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ அட் பிரீமியம் ஆஃப் 10%. ஸோ கேஸ் நம்பர் 2 என்னன்னா பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணா என்ன அப்போ வந்துட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதே தான் டிவிடெண்ட் வந்து சேம் தான், டிவிடெண்ட் மாறாது. இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இங்க நெட் ப்ரொசீட்ஸ்ல ஃபார்முலா என்ன, இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்போ இஷ்யூ பிரைஸ் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றது, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஓகேவா, இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா ₹100. பட் ஆனா இந்த கேஸ்ல அவங்க எப்படி இஷ்யூ பண்ணிருக்காங்க, பிரீமியமுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ 100ல 10% கண்டுபிடிச்சோம்னா 10 ருபீஸ்ன்றது பிரீமியம். ஓகேவா, சோ ஒரிஜினல் ரேட் வந்து 100, அவங்க பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவுனா எக்ஸஸ் தான் 10 ருபீஸ்க்கு சேர்த்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அப்ப எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க, 110 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபேஸ் வேல்யூன்றது 100, இஷ்யூ பிரைஸ் என்ன அப்படின்றத இங்க கால்குலேட் பண்ண போறோம். சோ பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப 100ல 10% கண்டுபிடிச்சோம்னா 10 ருபீஸ், எக்ஸஸா 10 ரூபாய் சேர்த்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப 100 + 10 110 ருபீஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் இருக்கு, 6000 into rupees 110 rupees. சோ மல்டிபிள் பண்ணோம்னா 6,60,000 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அப்ப இஷ்யூ பிரைஸ் என்னன்னா 6,60,000 மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 10,000. சோ மைனஸ் பண்ணோம்னா 6,50,000 தான் நெட் ப்ரோசீட்ஸ். சோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கேபி ஈக்குவல் டு டிவிடெண்ட் வந்து 48,000 டிவைடட் 6,50,000 நெட் ப்ரோசீட்ஸ் இன்டு 100 போட்டோம்னா 7.38%. அப்போ இஷ்யூ ஆர் பிரீமியம், அப்போ பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா அங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பெர்சன்டேஜ் எவ்வளவுனா 7.38%. ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஓகேவா, டிஸ்கவுண்ட்க்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபார்முலால எப்பவும் போல டிவிடெண்ட் டிவைடட் நெட் ப்ரோசீட்ஸ் இன்டு 100. ஸோ நெட் ப்ரோசீட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன, இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். ஸோ இங்க இஷ்யூ பிரைஸ் தான் சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாமே ஃபார்முலால அப்படியே தான் இருக்கு. ஓகே, சோ இஷ்யூ பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நம்பர் ஆஃப் ஷேர் வந்து 6000, ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 100. பட் ஆனா இங்க எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ வந்து 100ல 10% கண்டுபிடிச்சுன்னா 10 ருபீஸ். ஸோ 10 ருபீஸ்ன்றது டிஸ்கவுண்ட். சோ அப்போ இங்க டிஸ்கவுண்ட்னும் போது அந்த 10 ருபீஸ் 100ஓட மைனஸ் பண்ணும். பிரீமியமா இருந்தா ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணும். அப்போ எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா 90 ருபீஸுக்கு அவங்க வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க ஷேர்ஸ். ஓகேவா, சோ 6000 ஷேரை 90 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இஷ்யூ பிரைஸ் என்னன்னா 5,40,000. சோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணா நெட் ப்ரோசீட்ஸ் ஈக்குவல் டு இஷ்யூ பிரைஸ் 5,40,000 மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் 10,000 மைனஸ் பண்ணோம்னா 5,30,000 தான் நெட் ப்ரோசீட்ஸ். So KP equal to dividend வந்து 48,000 divided net proceeds வந்து 5,30,000 into 100 போட்டோம்னா 9.06%. ஓகே, சோ அப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 9.06%. சோ இந்த சம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா அதே 100 ருபீஸ் தான் வரும் இஷ்யூ பிரைஸ். பிரீமியமுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்துட்டு மாறும், எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இங்க 10% இருக்கனால 100ல 10% கண்டுபிடிச்சுன்னா 10 ருபீஸ். அந்த
100ஓட 10 ஆட் பண்ணோம்னா 110க்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. சோ இங்க நெக்ஸ்ட் என்னன்னா டிஸ்கவுண்ட். சோ டிஸ்கவுண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது மைனஸ் பண்ணுவோம் 10 ருபீஸ், அப்ப 90 ருபீஸ்க்கு இஷ்யூ ஆகும். சோ எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இஷ்யூ பிரைஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. ஓகே, சோ இது யுனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்கிற ரிப்பீட்டடான சம். இதே மாதிரி இன்னொரு சம் வந்துட்டு ரொட்டேஷன் காஸ்ட் வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகே, தேங்க்யூ.